மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். மேகத்தின் மேலே வருவார், கர்த்தர் வருவார். மேகத்தின் அது ஒரு செகண்டில், ஒரு இமை பொழுதில் நடந்து முடியும். அதுக்கு அடையாளம் என்ன? ஏசப்பாட்ட குழு கேட்குறாங்க. எப்படி? சீசர்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைங்கள்ட்ட. ஏசப்பா ஒரு தீர்க்கனாய், உண்மையிலே ஒரு தீர்க்கனாய் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். இன்னொருக்க நான் வருவேன். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டவைகள் எப்படி நிறைவேறிச்சோ அதே போல் இயேசுவே தன்னுடைய நாவினால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், மீண்டும் நான் வருவேன். அது வரும்போது அவர் உயிர் தெழுந்த பிறலாம் இதை குறித்து சொல்லலை. அவர் மாமிசத்தில் நம்மளை போல் இருக்கும் போதே அவர் சொல்லிட்டார். அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். அப்போவே அதை என்ன செஞ்சிட்டார்? சொல்லிட்டார், நான் திரும்பவும் வருவேன், நான் திரும்பவும் வருவேன். அப்போ சீசர் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குழு கர்த்தர் கொடுத்தார். என்ன குழு கொடுத்தார் பார்க்கலாமா? என்ன குழு கொடுத்தார்னா, மத்தேயு 24:43 அவர் சின்ன ஒரு குழுவை மட்டும் கொடுத்துட்டு போகிறார். ஏன்னா இமை பொழுதில் அது நடந்து முடிஞ்சுன்னு சொல்லிட்டார். சரி, அவர் தான் வந்துட்டு போயிருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம்? மத்தேயு 24:43 திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். அப்போ என்ன சொல்கிறார்? ஒரு சின்ன குழு, திருடனை போல தான் நான் என்ன செய்ய போகிறேன்? திருடன் வருவான். திருடன் வந்துட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ திருடன் வர போகிறாங்கிறத உங்களுக்கு யாராட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா? முன்னக்கூட்டியே அறிவிப்பு வருமா? மலாங்கனரில் இந்த பகுதியில் இன்றைக்கி திருடன் வர போகிறாங்க, எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல. அதனால தான் நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவிப்புமே என்ன செய்யாது, இருக்காது. எந்த ஒரு அறிவிப்புமே இருக்காது. ஆனால் அவர் சொன்னார்ல, பூமி எதிர்ச்சி, யுத்தங்களின் செய்திகள்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது நான் வாசப்படியில் வந்துட்டேன். ஏன்னா ஏசப்பாவுக்கு 3 வருஷம், எத்தனை நாளாம்? 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள். அப்படின்னா அவர் வாசப்படியில் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? மத்திய ஆகாசத்தில் வந்து நிற்கிறதுக்கு அது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி, இன்றைக்கி 2025 நம்ம நிற்கிறோம். இப்போ 2 நாள் தான் ஆகியிருக்குல்ல, 2 நாள் தான். 3ஆவது நாள்லாம் வந்துடுவாரா நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. கொஞ்சம் நிமிடங்கள் கூட தான் ஆகியிருக்கலாம். இல்லை, அவர் பார்வைக்கு அற்ப நாட்களாக, அற்ப நேரமாக, கொஞ்சம் நிமிடமாக கூட இருக்கலாம். ஆனால் வரவே சொல்லிட்டார். ஆனால் வாசப்படியில் வந்து நிற்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீங்க. இன்றைக்கி நம்ம கேட்டுட்டு கொள்ளை நோய் வந்தாச்சுங்க. இனி ஒரு கொள்ளை நோயை தாங்கிறதுக்கு நம்ம சரீரத்தில் பலன் இருக்கா நம்மளுக்கு தெரியாது. யுத்தங்களை கேள்விப்பட்டு இருக்கிறோம். பூகம்பம் வந்துருச்சு, அதிர்ச்சி வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் சமாதானமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வடக்க உலக நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜனங்கள் கொத்தாய் அழுதுட்டுருக்காங்க. கொத்தாய். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ பூமி எதிர்ச்சி, ஜனங்கள் அவ்வளோ மறைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லியிருக்கிறாங்க, ஜப்பான்லலாம் சுனாமிக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் 1000 கணக்கில் ஜனங்கள் சாவாங்க அப்படின்னு அறிக்கை சொல்லியிருக்குது. அப்போ பாருங்களேன், இன்னும் ஜனங்கள் கொத்தாய். பிசாஸ் வந்து நம்ம வந்து ஒருத்தங்க 2 பேர் தான் முந்திலாம் ஆக்சிடென்ட் அப்படின்னு கேள்விப்படும். இப்போலாம் கேட்டிங்கன்னா 5 பேர் 10 பேர். பிசாசு தான் 2 கையும் விரித்து வாரி அள்ளிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஏசப்பா வரப்போகிறார் அப்படிங்கிறது. அதனால் அவன் எவ்வளோ துரிதமாக அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு சபை விழித்திருக்க வேண்டும், வேணும். பாருங்கள், திருடன் வருகிற விதமாய் வருவான். திருடன் வருகிறது தெரியாது, ஆனால் வந்துட்டு போனதுக்கு பிறகு தெரியாதா? திருடன் வரும்போது தெரியாதுங்க, வந்துட்டு போன பிறகு தெரியாதா? எப்படி தெரியும்? நீங்களும் பேசினாதான் இந்த இது வந்து நம்மளுக்கு விளங்கும். பீரோல் ஓப்பராதுக்கு முன்னாடி வீடு வாசல் கதவு உடஞ்சி கிடக்கு, ஜன்னல் உடஞ்சி கிடக்கு, பின்னாடி ஏதோ ஒரு கதவு உடஞ்சி கிடக்கு, உள்ளே வந்து பார்த்தா பீரோ உடஞ்சி கிடக்கு. அப்போது நம்ம வீட்டில் கிடக்கிற அந்த சம்பவங்களை வைத்து ஆகா திருடன் வந்துட்டு போயிருக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே போல தான் ஏசப்பா வந்துட்டு போன உடனே ஒரு அலறல் சட்டம் உலகம் எங்கும் கேட்குங்க. உண்மையா இல்லையா?
ஒரு அலறச்சத்தை காலை எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா நியூஸு மொபைல் எல்லாத்தையும் திறந்து, அதனால தான் இப்போ எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வரும் எல்லா பக்கத்துலையும் கேட்கும், ஐயோ அங்கே பிள்ளைய காணுமா, அங்கே அப்பாவை காணுன்னு பிள்ளைங்க அலறாங்க, மனைவி புருஷனை காணுன்னு அலறாங்க, ஐயோ ரோட்டில் போட்டுருந்துங்க ஆக்சிடென்ட், வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, ஏரோப்ளேன் விழுந்துருச்சான்னு அங்கங்கே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சேதமே இருக்கும். அதை விவரித்து சொல்ல எனக்கு தெரியல. பெரிய சேதம் இருக்கும். ஏன்? 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பைக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்கள் கணவர் பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, கணவரை டக்குன்னு கர்த்தர் எடுத்துட்டாரு, என்ன நடக்கும்? வழியில் ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்கும். காரில் ஃபேமிலியாக போயிட்டுருக்கீங்க, ஓட்டிகிட்டு இருக்க உங்களே எடுத்துட்டாங்க, இல்லை பிள்ளைங்க காணாமல் போயிட்டாங்க. வண்டியில் ஓட்டிகிட்டு இருந்தாலும் ஐயோ பிள்ளைய காணோம் தான் அலறுவோம். வண்டியை சரியாக ஓட்டுன்னு கூட நமக்கு தெரியாது, ஒரு செகண்டில் எல்லாம் நடக்கும். அப்போ தான் தெரியும் மனுஷகுமாரன் வந்துட்டு போயிட்டார் அப்படின்னு. அப்போ தான் என்ன செய்யும்? தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். திருடனை நம்மளுக்கு அடையாளமாய் கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். திருடனை கவனிச்சு பாரு, அவன் எப்படி வருவான், அவனுடைய செயல் எப்படி இருக்கிறது, அதே போல் மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும். பாயிண்ட் சொன்னேன், திருடன் வர்றது எந்த ஒரு முன் அறிவிப்பு இருக்காது. 2வது சொன்னேன், அவன் வரும்போது வந்துட்டு போனதுக்கு பிறகு தெரியும். அதே போல் தான் ஏசப்பா வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் தெரியும் அவர் ரகசிய வரைக்கும் வந்தாயிடுச்சு அப்படின்ட்டு. உலகம் முழுவதும் தூங்கி முழிச்சு அங்கே நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் அரள சத்தமாக ரோடு ரத்த கரையாக தான் என்ன செய்ய போகுது, கிடக்க போகிறது. அதை பார்த்து ஆகா நாம் கைவிடப்பட்டுட்டோமோன்னு நினைக்க போகிறோமா, ஏசப்பா வந்துட்டு போயிட்டாருன்னு நினைக்க போகிறோமா, சந்தோஷப்பட போகிறோமா, என் பிள்ளைங்க கர்த்தரோடு கூட இருக்கிறாங்க, என் கணவர் கர்த்தரோடு கூட இருக்கிறார், என் மனைவி கர்த்தரோடு கூட இருக்கிறார், நான் கைவிடப்பட்டேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இல்லை சந்தோஷப்பட போகிறீங்களா, அழுக போகிறீங்களா? அது கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும், குடும்பமாக ஆயத்தப்படணும், சபையாக ஆயத்தப்படணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கர்த்தர் வருகை இப்படி தான் இருக்கும், நீ ஆயத்தப்படு என்று. 3வது, திருடன் எதை எடுத்துக்கொள்ள வீட்டுக்குள்ளே வருவான்? திருடன் எதை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார்? எதை எடுத்துக்கொள்ள வருவான்? வீட்டில் வந்து பெட்ஷீட் தலையணை தூக்கிட்டு போவாரா? இல்லை வீட்டில் இருக்க சோபாவை தூக்கிட்டு போவாரா? இல்லை வெளியே இருக்க ஏதாச்சும் பூட்டு கட்டில் கீழே அந்த ஒட்டடெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் கூட்டி பறிக்க அள்ளிட்டு போவாரா? எதை எடுத்துகிட்டு போவார் திருடன் வந்து? பணம், நகை, நம்ம வீட்டில் நம்ம எதை பொக்கிஷமாக வச்சுருந்தோமோ அதை மட்டும்தான் தூக்கிட்டு போவார். நீங்கள் எவ்வளோ விலையோ இருந்த தலையணை எடுத்து வச்சுருந்தாலும் தூக்கிட்டு போக மாட்டார். வீட்டுக்குள்ளே எவ்வளோ நீங்கள் ட்ரெஸ் அடிக்க வச்சுருந்தாலும் தூக்கிட்டு போக மாட்டான். எதையுமே அவன் தேவையில்ல, அவன் வீட்டுக்குள்ளே இருக்க பொன்னை, பணத்தை, வெள்ளி அவன் தூக்கிட்டு என்ன செய்வான்? போவான். அதான் அவனுடைய வேலை. அதே போல் இயேசு கிறிஸ்து வருகிறது, தன்னுடைய பிள்ளைகளை பொக்கிஷமாய் அவர் வைத்திருக்கிற பரிசுத்தவான்களை அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார். அவர் அதுதான் எடுத்துக்கொள்ள வருவார். அதனால் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க நான்லாம் போயிடுவேன் அப்படின்னு. கொஞ்சம் இந்த நாட்களில் நீங்கள் யோசித்து பார்க்கணும், நான் போயிடுவேனா, நான் அவருடைய ரகசிய வருகை இருக்குமானால் நான் போயிடுவேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே இன்றைக்கி என்ன செய்யணும்? வரணும். அது எல்லாம் இப்பொழுதுல ஒரு செகண்டுக்குள்ளே நடந்து முடியும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் அடுத்த 3வது வருகைக்காக காத்திருக்காதீங்க. கண்டிப்பாக யாருமே நம்ம நிலச்சி நிற்க முடியுமாங்கிற நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கிருபையின் காலத்திலே நம்மளால் நிற்க முடியல. இதை கொஞ்சம் எப்போதுமே நினச்சி பாருங்கள், இந்த காலத்தில் என்னால் நிற்க முடியல. இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒருத்தவங்க வந்து இப்போ கூப்பிட்டா கூட நீங்கள் எந்திரிச்சு என்ன செஞ்சுருவீங்க? இல்லை நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லதுக்குரிய அந்த ஒரு அதான் சொன்னார், கிருபை நீ போக்கடிக்காத, இது கிருபையின் காலம்னா அந்த கிருபையை நீ காத்துக்கோன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி நம்ம கிருபையை போக்கடிச்சிட்டு தான் என்ன செஞ்சிட்ருக்கோம்? உட்கார்ந்துட்டுருக்கோம். கிருபையில் நிற்கலை, எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம்? நம்மளுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டுருமே தவிர ஒரு நாளும் வசனத்தின்படி நம்மளை காத்துக்கொண்டு நம்ம நிற்கலை. வேதாகமம் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்ம வேதாகமத்தை ஆதியிலேருந்து நம்ம படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம்ல. கர்த்தர் நிறைய காரியங்களை பேசி கொண்டு வந்திருக்கிறார். உங்களை எத்தனை பேர் அதை கவனித்து நோட் பண்ணுறீங்கன்னு தெரில. எனக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ அப்படி தானே செய்வாங்களாம். கர்த்தர் ஏசப்பா வரும்போது தன்னுடையவைகளை, சுத்தமானவைகளை, பரிசுத்தமானவைகளை, அவர் பொக்கிஷமாய் நினைக்கிற தன்னுடைய பிள்ளைகளை அவர் ரகசிய வருகையில் என்ன செஞ்சு கொள்வார்? எடுத்துக்கொள்வார். அதுக்காக தான் அவர் திருடனை அடையாளமாய் வைத்திருக்கிறார் போல் நான் நினைக்கிறேன். அதான் திருடனை போல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் ஒரு ஸ்டோரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையில் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஜெர்மன் எலக்ட்ரிக்கல் கம்பெனியில்
ஒவ்வொரு ஆண்டும் 15 லட்சத்துக்கு மேலான நீல கற்களை விலை மதிப்பு மிகுந்தது அதை வந்து கொள்முதல் செய்வாங்களாம். அதில் நிறைய அவங்க செய்கிறதுனால போலி உள்ள இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது தரமானதை மட்டும் ஒரிஜினல் குவாலிட்டியே பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேதேடு அப்படிங்கிற ஒரு கதிர் வீச்சு அந்த கற்கள் மேலே அவங்க செலுத்துவாங்களாம். ஒரு குழாய் மூலமாக அந்த கற்கள் மேலே செலுத்தும் போது அது எல்லாமே மின்னும், அப்படியே தகதகன்னு என்ன செய்யுமா மின்னுமா. ஆனால் உடனே அதை செலுத்திட்டு எடுத்துருவாங்களாம். அந்த மின்னுற கற்கள் எது டக்குன்னு ஆஃப் ஆகுதோ அதெல்லாம் ஒரிஜினலாம், அந்த மின்னிக்கிட்டே இருக்கும் பாருங்க அதெல்லாம் டூப்ளிகேட்டாக. அப்படியே அந்த ஒரிஜினலை பிரித்து எடுத்துருவாங்களே. இன்றைக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், டூப்ளிகேட் அத்தனையுமே ரொம்ப ஜொலிக்கும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும், நம்மளை கவர்ந்து ஈர்க்கும். எல்லா விஷயத்துலையுமே எல்லா இதுலேயுமே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பென்சிலிருந்து இவன் நான் சொல்கிற ஊழியக்காரங்க வரைக்கும் ஜொலிக்கிறவங்க இல்லையா, ஜொலிக்கிறவங்க கவனமாக இருக்கணும். தரமானது எது தரமற்றது எது அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம புரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கி பாருங்களேன், இயேசு கிறிஸ்து அதே போல தான் தன்னுடைய பிள்ளைகளை, தனக்காக அனுபவிக்கிற பிள்ளைகளை தன்னுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்ள அவர் போகிறார். 2வது வருகைக்கு சபை இந்த நாட்களில் ஆயத்தமாகணும். எப்படியெல்லாம் நாம் ஆயத்தமாகலாம், யாரை கர்த்தர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார், நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? ஃபஸ்ட்டு வசனம் வாசிக்கலாம், எபேசியர் 1:14. முதலாவது அவருக்கு சொந்தமான பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார். வாசிப்போம், எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஆமென். அப்போ அவருக்கு சொந்தமான பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொள்ள விடுகிறார். கர்த்தருடைய நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நிச்சயம் நம்மளுக்கு என்ன செய்து இருக்குது, அதனால தான் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம், அப்படி தானே? நாம் எல்லோரும் அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அந்த ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 அதை தான் சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளா. ஆமென். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால, நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறபடினால, நாம் அவரை நம் வாயினால் நாம் அறிக்கை செய்கிறபடினால, ஏன்னா ரோமர் 10:9-10 தான் சொல்லுது, இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை செய்வதான் ரட்சிப்பு. அப்படி தானே நம்ம அறிக்கை செய்கிறோம், நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகள். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆயத்தமாக்கப்படணும். உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய கடமை சபைக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை செய்வதா ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்டு விசுவாசம் உள்ளவர்களாகி நம்ம என்ன செஞ்சாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஞானஸ்தானம் எடுத்து ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வருகிறோம். நான் முடிவு பரியந்தம் அந்த உடன்படிக்கையில் நிலைச்சு நிற்கணும். உங்கள் எல்லாருக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துங்க இருக்கீங்க. ஆனால் நம்ம சபையில் ஞானஸ்தானம் எடுத்த நிறைய பேர் உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறதுல இல்லை. உண்மையிலே அவங்களாம் வருகையில் இருக்க மாட்டாங்க, வருகையில் இருக்க முடியாது. ஏன்னா உடன்படிக்கை எப்படி ஒரு திருமணத்தில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் உடன்படிக்கைக்கு உடன்பட்டு, திருமண உடன்படிக்கைக்கு அவங்க உடன்பட்டு மரண பரியந்தம் அவங்களை பிரிக்கும் வரையிலும் அவங்க எப்படி ஒன்றா இருக்கிறார்களோ, அதே போல் கர்த்தருடைய ரகசிய வருகை வரும் வரையிலும் சபையும் உங்களையும் யாரும் என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது. கவனமாக இருக்கணும். ஞானஸ்தானம் அப்படிங்கிறது விளையாட்டு கிடையவே கிடையாது. திருமணத்துக்காக ஞானஸ்தானம். ஒரு அம்மா வந்தாங்க, தான் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஞானஸ்தானம். அவன் கிறிஸ்தவன் சொல்ல ஞானஸ்தானம். திடீர்னு செத்து போயிட்டானே என்ன செய்கிறது, ஞானஸ்தானம் எடுக்காமல் செத்து போயிட்டா என் பிள்ளை நரகத்துக்கு போயிடுவான், அதனால் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்துருங்க பாஸ்டர், சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படின்னு. தாய்க்கு விசுவாசம், அது ஞானஸ்தானம் எடுத்தாலும் போகாது. ஏன்னா அது சபையில் இல்லையே, அது சும்மாலாம் இருந்தாலும் ஞானஸ்தானம் சும்மா எடுத்துக்கலாம், எங்கே என்ன செய்ய முடியாது, அங்கே பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த உடன்படிக்கை நீ ஞானஸ்தானத்துக்குள்ளே வந்துட்டாலே அந்த கிறிஸ்துவோட கூட நீ என்ன செய்யாச்சு, விவாகம் பண்ணியாச்சு. அந்த உடன்படிக்கைக்குள்ளே அவருடைய வருகை பரியந்தம் நிலைத்து நிற்கணுமாம். அதான் மத்தேயு 24:13 சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. உன் விசுவாசத்தை நீ முடிவு பரியந்தம் காத்து கொள்ளணும். சும்மா விசுவாசம் சொல்லியிருந்தால் முடியாது. சில ஆட்கள்லாம் பேசுகிறத கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சில டைமில் யோசிப்பேன், இவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் கிரியில் ஒன்றுமே இல்லையே.
எல்லாம் அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர்ம்பாங்க. ஆனால் என்ன இருக்காது, கிரியையே இருக்காது. யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படி வைப்பாங்க, வசனத்தை வைக்கிறது, பாட்டை வைக்கிறது. ஒவ்வொரு நாள் அங்கே இப்படியாக்கும். நாங்கள் மொபைலில் ஜோம் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே மொபைலெலாம் கூடி ஜோம் பண்ணாலாம் போகுமான்னு எனக்கு தெரியல. சபைக்குள்ளே இருக்கும். அவள் வரும்போது நம்ம சபைக்குள்ளே இருக்கணும். எங்கள் பாப்பா இன்னும் சரி வீட்டுக்குள்ளே படுக்க மாட்டேங்குது, சர்ச்சில் படுப்போம் அப்படின்னு சொல்லுது. கேட்டால் சொல்லுது, டிவி பெட்டிக்கு முன்னாடி படுத்திருந்தா ஏசப்பா வந்தால் நம்மளை கூட்டிகிட்டு போவாரா, நான் சபையில் படுத்திருந்தா ஏசப்பா வந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவார்ல அப்படிங்கிறா. அவள் மூளைக்கு அதை அவள் தெரிஞ்சு வச்சுருக்கா. அவள் சொல்கிறா, அதை அந்த தரிசனத்தை பார்த்துன்னு சொல்கிறா. ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, டிவி இருக்குது. டிவி பெட்டிக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருந்தால் ஏசப்பா வரும்போது எனக்கு கேட்குமா, என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா நான் என்ன செய்கிறது? அதனால் நீங்கள் என்ன வந்து சர்ச்சில் படுக்க வைங்க, அங்கே தான் ஏசப்பா வந்தானே உடனே தூக்கிட்டு போவோம். அவளுக்கு ஏதோ அறிஞ்சோ அறியாமலே சபை நான் சபைக்குள்ளே இருக்கணும். அதனால் சபையே இந்த நாட்களில் நம்ம சபையை விட்டு பிரிக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம இதில் வந்தாச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நம்ம ஆராதிச்சிக்கலாம், யூடியூப்லேயே ஆராதிச்சிக்கலாம், கூடி ஜோம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்ன செய்கிறது, பாஸ்டருங்களும் நிறைய டைமில் சபையை கூட்டி சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம வச்சுக்கோங்க, சரிப்பா வீட்லேயே நம்ம ஆன்லைன்லேயே சேர்ந்து ஜோம் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே இதே செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு சபை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நாட்களை குறுக்கி கொண்டு வருகிறது. சபை 365 நாள் நடக்கணுங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சபை நடந்து தான் பெருகிச்சான் சபை. அதனால தான் சபை வளர்ந்துகிட்டே போச்சு. இன்றைக்கி சபை குறுகி போயிட்டு, சபையோட ஆராதனை நேரம் குறுகிருச்சு. சபை நடக்கிறது குறித்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை. நாங்கள் ஜோம் பண்ணிருக்கோம் 365 நாள் இந்த இடத்துல ஆராதனை நடக்கணும்ப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை மாற்றுங்கன்னா நாங்கள் ஜோம் பண்ணிகிட்ருக்கோம். ஜெபிக்கிற பிள்ளைங்க உள்ளே வரணும், ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். யாராவது வந்து ஜோம் பண்ண இரவும் பகலும் இந்த ஆலயத்தின் கதவு பூட்டப்படாமல் திறந்துருக்கணும், விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கணும். ஏசப்பான் தான் நாங்கள் ஜோம் பண்ணுறோம். எங்கள் ஜெபத்தில் இது ஒரு ஜெப ப்ரேயர் பாயிண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் அவர் சபையை எப்படி நடத்தணுமோ நடத்துவார். நம்ம விருப்பத்தை நம்ம சொல்லி என்ன செஞ்சோம். அதனால் சபைக்குள்ளே ஜெபிக்கிறதுக்கு, சபைக்குள்ளே நிற்கிறதுக்கு என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்கள். சும்மா இருந்தால் நான் சர்ச்சில் போய் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிட்டு வரணும். கடந்த நாட்களில் எங்களோட ஒரு பிரதர் பேசினா, உண்மையிலே அப்படிப்பட்ட விசுவாசிங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு வேலை இருந்தாலும், எத்தனை மணிக்கு வந்தாலும், பாஸ்டர் சர்ச்சை போட்டுட்டு போயிடுவார் பாஸ்டர், நான் அந்த வாசலையாட்டு உட்காந்து ஜோம் பண்ணிட்டு போனால் தான் எனக்கு நைட்டு தூக்கம் வரும். ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு வந்தாலும், வேலை பார்த்துட்டு வந்தாலும் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து அவருக்கு ஜோம் பண்ணிவிட்டு அந்த நாளை முடித்தாதான் அவருக்கு நிம்மதியாக இருக்கும். ஒன்று லஞ்ச் டைமில் மத்தியான டைமில் வந்து சர்ச்சில் வந்து ஜோம் பண்ணிட்டு போயிடுவார். இல்லைனா ஒரு வேளை ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா சர்ச்சை பாஸ்டர் பூட்டிட்டு அவர் போயிட்டாரோ, வாசப்படியிலேட்டு உட்கார்ந்து நான் ஜோம் பண்ணிட்டு தான் போவேன். அப்போ தான் அந்த நாள் எனக்கு முழுமையடையுது பாஸ்டர். அப்படிப்பட்டதான ஒரு ஏக்கம் சபைக்கும் நம்மளுக்குள்ளே இருக்க தொடர்பு. தாவீது சொன்னார்ல, அவர் காட்டுக்குள்ளே அவர் மலைப்பகுதியில் உட்கார்ந்துட்டு சொன்னார், அப்பா உங்கள் ஆலயத்தில் தகலவான் குருவி கூட போயிட்டு வந்துட்டு இருக்குது, நான் எங்கே உட்கார்ந்துருக்கிறேன், மலையில் சிறு மலையில் எறும்போன் மலையில் உட்கார்ந்து உண்மை தேடிக்கிட்டு இருக்கிறேன், நான் உம்முடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருக்கிறேன், அந்த ஒரு நாளுக்காக நான் ஏங்கி தவச்சிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு பெரிய பங்களாவில் நான் இருக்க வேண்டாம், நான் ஆலயத்தில் இருந்தால் போதுங்கிற அந்த ஒரு தாகம். தாவீதான் நம்மளுக்கு முன்னோடியாக நிறைய காரியங்களை சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறேன். அப்போ அந்த ஐக்கியத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். நம்ம ஏதோ கடமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம வந்துடக்கூடாது. எல்லா நாளும் நம்மளுக்குன்னு ஒரு ஜெப நாள், நம்மளுக்குன்னு ஒரு நாள். நான் வீட்டில் இருக்கிறேன், நான் கொஞ்சம் நேரமே ஜெபம் பண்ணிட்டு வரேன். நீங்கள் சபைக்கு யாராட்டும் வந்து நடந்து போகிறோம், அதுவே சபை வளர்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக அமையும். எப்படியோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தருக்கு என்ன செஞ்சிடும், சுவிசேஷத்தை சொல்லிடுவோம். என்ன இந்த சிஸ்டர் வந்துட்டு போகிறாங்க, இந்த பிரதர் வந்துட்டு போகிறாங்களே, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்களே, இன்றைக்கி இவங்க இப்படி இருக்காங்களே, வர்ற போகிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அற்புதங்கள் நடக்கும், கர்த்தர் பேசுவார் உங்கள் மூலமாக, உங்கள் நடவடிக்கைகள் மூலமாக. நீங்கள் எப்படி ரோட்டில் நடந்து வரீங்க, இன்றைக்கி நம்ம நடந்து சபைக்கு வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுல்ல. கர்த்தர் நல்ல வாகனங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நல்லது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், சபையில் வந்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். முடிவு பரியந்தம் நம்முடைய ரட்சிப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நாமே நிதானித்து என்ன செய்யணும் பார்க்கணும். ரெண்டாவது, நேரம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எப்போ நம்ம ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுகிறேன். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். நம்ம வாழ்க்கை யாருக்குள்ளே இருக்கணுமா, கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது
சிருஷ்டியாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? இருக்கணும். 2 கொரிந்தியர் 5:17 புதிய சிருஷ்டியாக இருக்கேன். கொலோசையர் 3 எடுத்துருங்க. அப்படியே 3:1-10 வரையும் உள்ள வசனத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தாங்க வாழணும். எந்த ஒரு பொருளாதார ஆசைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். இதனால் கொஞ்சம் நிதானித்து என்ன செய்யணும் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ்கிறேனா, இல்லை என் வாழ்க்கை இந்த பூமியில் நான் எதையாவது சேர்த்து வைக்கணும்னு நான் வாழ்கிறேனா. நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது பொருளாசைக்கு நேராக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய இருதயம் ஃபுல்லாக பொருளாசைக்கு நேராக தான் ஓடிது. சுயநலத்திற்காக வாழுகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உறவுகளுக்காக மட்டுமே வாழுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் வேறுபடுத்தி பார்க்கணும். எப்படி நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேனா, இல்லை என் உறவுக்காக நான் வாழ்கிறேனா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறேனா, இல்லை என் சமுதாயத்துக்காக நான் வாழ்கிறேனா, நான் கிறிஸ்துவுக்காக தான் என் வாழ்க்கை இருக்குதா, இல்லை நான் பொருள் சேர்க்கணும், நான் சொத்து சேர்க்கணும் தான் என் வாழ்க்கையை நான் வாழுகிறேனா, இல்லை நான் சுயநல எனக்காக நான் இப்படி தான் இருக்கணும். நான் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. சாப்பிட கூட எனக்கு அஞ்சு இல்லாமல் நான் இருந்தேங்க. என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறேன், அதனால நான் எல்லாத்தையும் எனக்காக தான் வச்சுக்கிறதா கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு பாடமும் எதுக்காக தெரியுமா? நம்ம பசியோடு வந்திருக்கிறோன்னா நீ நாளைக்கு 10 பேருக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். அதனால தான் கர்த்தர் பசியை உனக்கு என்ன செஞ்சார்? கற்றுக் கொடுத்தார். உனக்கு நல்ல துணி இல்லாமல் நீ கஷ்டப்பட்டியா, நீ நாளைக்கு நான் மற்ற பேருக்கு என்ன செய்யணும்? நல்ல துணி வாங்கி கொடுக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம நடத்தினார். நம்ம எல்லாம் நான் அப்படி இருந்தாங்க, என் பிள்ளைங்க இப்படி இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்கிற வார்த்தைகள். நான் சொல்கிறேன், சபையில் அப்படி யாரும் இருக்காதீங்க. நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேங்க, இன்றைக்கி என் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் என் பிள்ளைங்களுக்காக நான் சேர்த்து வைக்கணும். இல்லை என் நாட்கள் முடிய போகுது, என் பிள்ளைங்களுக்கு நான் இதை செஞ்சு வச்சு சாகணும். தெரியுமா நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு? இல்லை நாம் நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா நம்மளுக்கு தெரியுமா? எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கையில் கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதி. ஒரு மனுஷன் நிறைய சொத்து சேர்த்து வச்சான் அந்த பிள்ளைங்களுக்காக. அவனுடைய மைண்டு தாட் என்ன தெரியுமா? எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, என் பிள்ளைங்க எத்தனை வயசு வரும்போது எனக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டான்னு தெரியாது, அதனால் என் பிள்ளைங்களுக்காக எவ்வளோ சேர்க்க முடியுமா நான் சேர்ப்பேன், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு செஞ்சான். கடைசியில் பார்த்தா அவன் சேர்த்து வச்சது எல்லாம் பிள்ளைங்க கொஞ்சம் நாள்லேயே என்ன செஞ்சுட்டாங்க. அவன் வாலிபனாக வந்து நிற்கும் போது எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு செலவழித்து என்ன செஞ்சு போட்டாங்க. ஆண்டியாக வந்து ஜீரோவில் நின்னாங்க. அதே பிள்ளைங்க எல்லாம் அந்த மனுஷன் கர்த்தர் கையில் கொடுத்துருந்தா கர்த்தர் பயத்தை கொடுத்து நடத்திருப்பாரா? கர்த்தர் நம்முடைய பிள்ளைங்களை வளர்க்கணும். நாம் வளர்க்கணும்னு நினச்சி பிரயாசப்படவே கூடாது. நாம் வளர்க்கணும்னு நினச்சா பிள்ளைங்களை என்ன செய்ய மாட்டோம். இன்றைக்கி இருக்க பெற்றோர் நீங்கள் வளர்க்க நினச்சா பிள்ளைங்களை அடிக்க கூட மாட்டீங்க. மற்றவங்க நம்ம பிள்ளைங்களை திட்டக்கூட பெற்றோர் மனசு தாங்க மாட்டேங்க. ஸ்கூல் டீச்சர் திட்ட கூட பெற்றோருக்கு மனசு என்ன செய்ய கொடுக்க முடியுது. எதுக்கு என் பிள்ளைங்களை அடிச்சிங்க, ஏன் இப்படி பேசுனீங்க வந்து நிற்கிற காலகட்டம் இது. கர்த்தர் நம்ம பிள்ளைங்களே நடத்தணும், கர்த்தர் கையில் கொடுக்கணும். நான் சேர்த்துருவேன், நான் வச்சுருவேன் அப்படி என்ன செய்யக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம உறவுகளுக்காக, தயவு செய்து மனைவிக்காக, கணவனுக்காக. என் மனைவி வந்தாதான் நான் ஆலயத்துக்குள்ளே, மனைவிக்குள்ளே ஒரு வாழ்க்கை வேண்டாம். என் கணவன் வந்தாதான் ஆலயத்துக்குள்ளே, அது வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா காலங்கள் போகும்போது யார் யார் ஆதரவாக இருப்பான்னு தெரியுமா? தெரியாது நம்மளுக்கு. எப்படி நம்ம சூழ்நிலை மாறும், எப்படி மனுஷன் மாறுவான், மனுஷனுடைய எண்ணங்கள் ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் மாறுங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே, இயேசுவுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நாம் எங்கே இருப்போம்? அவருடைய வருகையில் இருப்போம். நம்ம பிள்ளைங்களையும் நம்ம நிச்சயமாக குடும்பத்தை ஆதாயப்படுத்திக்கலாம். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், நோவா காலத்தை நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு. இதே அவர் தன்னுடைய வருகையை குறித்து சீசர்களுக்கு சொல்லும் போது சொன்னார், நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் அப்படின்னார். எதுக்கு அந்த வார்த்தையை அவர் சொன்னார்? அந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பார், அக்காலத்தில் அவங்க குடித்து புசித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இது தப்பா கரெக்டாக? அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது சாப்பிட்றது தப்பா, குடிக்கிறது தப்பா, திருமணம் பண்ணுறது தப்பா, பெண் கொடுக்கறது தப்பா, பெண் கொள்வது தப்பா, எல்லாம் நீங்கள் தானப்பா நியமிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று விடுபட்டு போயிட்டு தேவனை தேடுகிற உணர்வு யாருக்குமே அந்த இடத்துல இல்லை. நல்லா உழைச்சான், அப்பா டயர்டாக இருக்குன்னு வீட்டில் படுத்து தூங்கினாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா திருமணம் பண்ணாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. பட் கர்த்தரை தேடுகிற அறிவு, தேடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் போயிடுச்சு. அதை தான் சொன்னார். இந்த காலத்தில் நம்மளுக்கு அப்படிப்பட்ட நம்ம வேலையோ, நம்ம வேலை பழுவோ, நம்ம குடும்ப காரியங்களோ, விசேஷ நாட்களோ நம்மளை தேவனிடம் வந்து பிரிச்சிடக்கூடாது. கவனமாக இருக்கணும்.
அந்த நோவா ஒருத்தன் மட்டும் கர்த்தர் மேலே அன்பாக இருந்ததுனால, தேவனுடைய இரக்கம் கிருபை அவன் மேலே இருந்ததுனால, அவன் வந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவன் அந்த பேலையை செய்யும்போது அந்த மனைவி என்ன பாடுபடுத்தியிருப்பா. ஏன்னா நான் என்ன வச்சு தான் சொல்கிறேன். நானே பார்த்து சில விஷயங்களை செய்யும்போது எதுக்கு அப்படின்னு கேட்குறோம். சத்தியம் தெரிஞ்சுட்டே சில டைம் அப்புறவு ஜோம்பிடு சரிப்பா கர்த்தர் இதே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான்னா, அந்த மனைவி நோவா வந்துட்டு தண்ணியே இல்லாத இடத்துல பெரிய கப்பலை செய்யும்போது சும்மா வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் திட்ட முடியுமோ அத்தனையும் சொல்லி அந்த கணவரை என்ன செஞ்சுருப்பா, திட்டியிருப்பா. ஆனால் அந்த நோவா ஒருத்த நிமித்தம் முழு குடும்பத்தையே கர்த்தர் பாதுகாத்தாருங்க. ஏன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்த ஒரு மனுஷன் குடும்பத்தில் இருந்தால் போதும், உங்கள் முழு குடும்பத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், காப்பாற்றிடலாம். கர்த்தர் பேலைக்குள்ளே வச்சு என்ன செஞ்சிட்டார், பூட்டிட்டு சாவியை எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன்னா நோவா மனைவி மேலே சந்தேகமோ என்னமோ தெரியாது, திறந்துட்டு வெளியே கூட வந்தாலும் வந்துடும் இல்லை, அவரே உள்ளே வச்சு பூட்டிட்டு போய் சாவியை கொண்டுட்டு போயிட்டார். பேலைக்குள்ளே முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஜெபிக்கிறவங்க, ஒருத்தர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவங்களாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை சரியாக நடத்துங்க. அவங்க அறியாதவங்க தொண தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த பாரம்பரியத்துக்குள்ளே தானே இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அது அப்படி தான் சத்தம் நம்ம காதில் என்ன செய்யும், கேட்கும். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவங்க தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை நடத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு என்ன செய்திருக்கு. தேவனுடைய சத்தம் உங்கள் காதில் கேட்டுச்சுன்னா தயவு செய்து நீங்கள் அதை கீழ்ப்படிஞ்சு உங்கள் குடும்பத்தை என்ன செய்யுங்க, நடத்துங்க. ஒருபோதும் அவங்களுடைய வார்த்தைக்கு இணங்கிறாதீங்க. நான் சொல்கிறேன், ஒருபோதும் இணங்கிறாதீங்க. ஏன்னா நம்ம குடும்பம் எங்கே இருக்கணும், ஒரு நோவா நிமித்தம் முழு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தது போல் இன்றைக்கி உங்கள் நிமித்தம் முழு குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதுக்கு நாம் தான் உத்தரவாதி சொல்லுவாங்க. ஏன்னா பைபிளில் இதுக்கு வசனம் இருக்குன்னு எடுத்துக்காட்ட முடியும். ஏன்னா நம்மளை கர்த்தர் பிரிக்கிறவங்க யாரும் அப்படின்னா, முதலாவது நம்முடைய மனைவியாம், ரெண்டாவது நம்முடைய பிள்ளைங்களாம், மூன்றாவது நம்முடைய உறவுகள். வசனம் இருக்குது, நம்ம அதெல்லாம் படித்து வந்தாச்சு. நான் உங்களுக்கு அடுத்த வசனத்தில் அதை நான் கோடிட்டு காமிக்கிறேன், வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உபாகமம் 13:6-7 வசனம் அதை தெளிவாய் நம்மளுக்கு சொல்லுகிறது. நம்மளை தேவனிடமிருந்து நம்மளை பிரிக்கிறவங்க. சொல்கிறேன், சுயநலமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, வாழ்ந்துடாதீங்க. கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் அதை என்ன செய்வார், கணக்கில் வைத்து கொள்வார். நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஒளிந்து போகணும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்னாடி எப்படியோ இருந்திருக்கலாம், போய் சொல்லியிருக்கலாம், சுயநலமாக இருந்திருக்கலாம், தனக்காக வாழ்ந்திருக்கலாம், இல்லை மனைவி தான் உயிர் நினச்சிருக்கலாம், கணவன் தான் உயிர் நினச்சிருக்கலாம், நம்ம சமுதாயத்துக்காக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சத்தியம் என்ன சொல்லுகிறது, ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, வேதம் என்ன சொல்கிறது, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அமைச்சு கொள்ள வேணும். அது நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாய், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக என்ன செய்யும், அமையும். அதை மறந்து போகணுங்க. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் என்ன செய்கிறோம், ஒளிஞ்சு போயிடும். மூன்றாவது காரியங்கள், யார் கர்த்தருடைய வருகைக்குள்ள ரகசிய வருகைக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னா, எபிரேயர் 12:14 பரிசுத்தம் உள்ளவர்கள் அவரை என்ன செய்வாங்க, பார்ப்பார்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். 12:14 எபிரேயர் 12:14 எபிரேயர் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது. நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், எல்லா இடத்துலையும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிற்கிற இடம், உட்கார இடம், எல்லா இடத்துலையும் என்ன தான் இருக்குது, பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் இருக்குது, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஓட்டத்தை நம்ம பரிசுத்தம் உள்ளதாய் நம்ம காத்துக்கொள்ள என்ன செய்யணும், வேணும். பரிசுத்தம் உள்ளதாய் நம்ம காத்துக்கொள்ள வேணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரை தரிசிக்க முடியாது, அவர் பரிசுத்தர். ஆகையால் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ பரிசுத்தமாக இருக்கிறவர்களே தான் தேவன் ரகசிய வருகைக்கு என்ன செய்வார், எடுத்துக்கொள்ளப்படுவார். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேணும். அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு சில சிக்ஷைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சுட்டே இருப்பார். ஏன்னா சுத்த பொண்ணாக நம்ம என்ன செய்யணும்,
விளங்கணும் இல்லையா? அதனால் உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன்னை நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறாராம். அப்போ நம்மளை கர்த்தர் ஒரு காரியத்துக்காக சிட்சிக்கிறார் அப்படின்னா நாம் பரிசுத்தப்பட இன்னும் நான் தகுதிப்படணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம இணங்கி நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். நம்மளை நெருக்கி தள்ளுகிற நிறைய பாவ காரியங்கள் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இருக்குது. நிறைய வாலிப பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. பாருங்க, பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் தான் இன்றைக்கி. ஒவ்வொருத்தன் கையிலையும் ஃபோனை வச்சுட்டு, ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணும் பரிசுத்தமாக இல்லை, ஒவ்வொருத்தவங்க வாய் பரிசுத்தமாக இல்லை, ஒவ்வொருத்தருடைய கரங்கள் பரிசுத்தமாக இல்லை. நம்ம யோசேப்பை குறிச்செலாம் பேசுகிறோம். அவன் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும்னு வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு அவன் ஓடினான். எங்கே எப்போ நம்மளே பாவத்துக்குள்ளே தள்ளுகிற நம்ம காரியத்தை பரிசுத்த குலைச்சலாக்குற காரியம் நடக்குன்னு தெரியாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க மிக கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ தான் நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காத்து என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். ஏசாயா நம்ம தெற்கு தரிசன புத்தகங்கள் படிக்கும் போது அதில் சில காரியங்கள் வந்துச்சு. ஏசாயா 33வது அதிகாரத்தில் 15, 16, 17 வசனங்களை நம்முடைய கால்கள் நாம் நீதியை காத்து என்ன செய்யணுமா? நடக்கணுமாம். நீதியை காத்து நடக்கணும். செம்மையானவைகளை நம்முடைய வாய் பேசணும். இடுக்கண் செய்வதனால் வர்ற ஆதாயத்தை நம்ம தேடக்கூடாது. நம்முடைய கை பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். பரிதானத்தை நம்முடைய கைகள் வாங்கக்கூடாது. பரிதானத்தினால் வருகிற ஆதாயம் அது சாபக்கேடு. அது கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வீடுகளை என்ன செய்யக்கூடாது. அதனால் எந்த ஒரு பரிதானங்கள் வாங்காதபடிக்கு தன் கைகளை காத்து கொள்ள வேண்டுமாம். அது சொன்ன தன் கையை உதறி தள்ளு, அதுக்கு அப்படி தான் சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லியிருக்கோம் பாருங்கள். அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதாய் நாம் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிறது நம்மளுக்கு போதும், அது போதும். நம்ம யாருக்கு விரோதமாய் போசாய்ச்சி நம்ம நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போது நம்மளை காத்து கொள்றதுக்கு வேதத்தில் நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மளோட கூட பேசிட்டு தான் இருக்க. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வரும்போது கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செஞ்சணும்? கவனமாய் கவனித்து ஒவ்வொரு நிமிடமும் கவனமாய் தன்னை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம கர்த்தரை ஆராதிக்கு வரும்போது நம்மளுக்கு தெரியணும், என் கைகளில் பரிசுத்தம் இருக்கிறதா அப்படின்னா, என் கண்ணில் பரிசுத்தம் இருக்கிறதா, என் காதுகளில் பரிசுத்தம் இருக்கிறதா, என் நாவில் என் உதடுகளில் பரிசுத்தம் இருக்கிறதா. தாவீது அழகாக ஜெபம் பண்ணுவார். பொய் உதடுகளுக்கு என்னை விலைக்கு காத்து கொள்ளுங்கப்பா, மாயமான உதடுகளுக்கு என்ன விலைக்கு கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். பாருங்கள், என்ன அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், பொய்யான காரியங்கள், தீமையான காரியங்கள், இதெல்லாம் நம்மளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை பரிசுத்தம் உள்ளதாய் நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தருடைய ரகசிய வருகையில் அவர் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள வருவார். ஏன்னா பரிசுத்தவான்கள் முதலாவது எந்திரிப்பார்களாம் அவர்கள் ரகசிய வருகையில் வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை அவருடைய ரகசிய வருகையை பார்க்காமல் நாம் மரித்து போனால் அவருடைய வருகை வரும்போது தெரியும் நம்ம எந்திரிக்கணும். பரிசுத்தவான்கள் முதலாவது எந்திரிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்திரிக்கணும் அப்படின்னா இந்த பூமியில் இந்த கிருபையின் நாட்களில் நம்ம வாழுகிற வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். நம்மளை பார்த்தா இவங்க கிறிஸ்தவங்க, நிறைய பேருக்கு தெரியும் கிறிஸ்தவங்க டைமுக்கு போயிடுவாங்கப்பா, இவங்களாம் இது செய்ய மாட்டாங்கன்னு சில நேரத்துலலாம் கேள்வி போடும்போது கிறிஸ்தவங்களா இப்படிலாம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு முணுமுறுத்துட்டு போகிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சாட்சியை நம்ம எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதுக்கு உதவி செய்யணும். 4வது காரியம், நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவர்கள் அவர் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. பாருங்கள், நன்மை செய்யணும். யோவான் 5, 27, 28, 29. யோவான் 5. யோவான் 5, 27. அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போ நன்மை செஞ்சால் அவருடைய வருகையில் நம்ம நன்மை செய்கிறதுக்குன்னு ஒரு நாள்லாம் நியமிச்சுலாம் நன்மை செய்ய முடியாது. ஒரு மனுஷன் காலையில் தூங்கி முழிச்சதுலேருந்து இரவு படுக்கைக்கு போகிற வரையிலும் நம்மளுக்கு நன்மை செய்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. நன்மை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். நன்மை செய்கிறவன் என்ன செய்வான்? தயை பெறுவான் என்று நீதிமொழிகளை செய்யிருக்கு. நீ இன்னைக்கு நன்மை செஞ்சால் நாளைக்கு உனக்கு உன் பிள்ளைங்களுக்கு நன்மை கிடைக்கும். மறக்கக்கூடாது.
நன்மை செய்யணும். வழியில் நீங்கள் போகிற இடத்துல யாராவது உங்கள் பார்க்குறீங்க, உங்கள் உள்ளத்தை தோணுன்னா அவங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை என்ன செய்யுங்க, செஞ்சுட்டு போங்க. நன்மை செய்யுங்க. கர்த்தர் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகவே கூடாது. நான் இவ்வளோ செஞ்சுட்டேன், நான் வருஷம் கிறிஸ்மஸுக்கு 10 சாரி நான் எடுத்து கொடுக்குறேன், இத்தனை வருஷம் இந்த வருஷம்ப்பா வேண்டாப்பா அப்படிலாம் செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாதா. நன்மை செய்கிறதுல நாம் முந்தி கொள்ள வேண்டுமா, நம்ம முந்திக்கொள்ள நன்மை செய்ய. நான் சொல்கிறேன், நிறைய பேர் நம்மளாம் எங்களுக்கு இந்த இதை குறித்து பேசும்போது ஒரு பாஸ் சொல்லியிருந்தார், பெண்கள்லாம் யாரெல்லாம் இருக்கீங்க கை தூக்கிங்க, உங்கள் பீரோவில் எத்தனை சேரீ வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. கெட்டாமல் இருக்கிற அத்தனை சேரியும் கிராம ஊழியங்களுக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய அப்படி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸை வாங்கி அடிக்கி எத்தனை பேர் ட்ரெஸ்ஸு இல்லை உடுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்க வழி இல்லாமல் இருக்காங்க தெரியுமா. சபையில் இருக்க பிள்ளைங்க நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நம்ம கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. கிறிஸ்மஸ் நாட்கள் வருதா, ஏன் நம்ம கிறிஸ்மஸ் நாட்கள் மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லலாம் தெரியுமா. அது மூலமாட்டு ஏசப்பாட்டு அன்பை என்ன செய்யலாம், ஈஸியாக ஜனங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற நாட்களில் இப்போ நம்ம சும்மா ட்ரெஸ்ஸை வாங்கி மற்றவங்களுக்கு சும்மா கொடுக்க முடியாது. அதனால் சபையில் நம்ம வந்து செய்யும்போது கிறிஸ்மஸில் யாருக்காவது 2 பேருக்கோ 3 பேருக்கோ நம்மளால் இயன்றது செய்யணும், செய்ய பழகணும். நம்ம சபை என்ன செய்யணும், எழும்பணும். நன்மை செய்கிறதுல நம்ம என்ன செய்யணும், நம்ம கை குறுகி போகக்கூடாது. வழியில் நீங்கள் போகிறீங்க, யாராவது பார்க்குறீங்க, அவங்களுக்கு எதையாவது செய்யுங்க. எத்தனை பேர் குளிரில் வெயிலில் நடுங்கிட்டு இருக்காங்க தெரியுமா. ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு நம்ம உதவலாம் ஏதாவது ஒரு வகையில். பாருங்கள், வேதம் நிறைய காரியங்களை சொல்லி தந்துகிட்டே இருக்குதுங்க. நீ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாத, தரித்திரனுக்கு உன் வீட்டு வாசப்படியில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய். சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, வசனம் தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனால் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற யாருக்குமே என்ன செய்ய ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தான் வீட்டுக்குள்ளேயே சொந்த ஜனங்களுக்குள்ளேயே விதவைகள் இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க என்ன செய்ய வராது, மனசு வராது. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நினச்சிட்டு அது பூமியிலேயே போயிடும் அந்த ஆசீர்வாதம். நம்ம பரலோகத்தில் நம்மளுக்கு போய் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்களா. நேற்று முந்தா நாள் ஒரு நபர்கிட்ட கேட்டேன், பிரதர் நீங்கள் கொஞ்சம் நினச்சிருக்கிறீங்களா, நீங்கள் பரலோகத்தில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க. அவரால் சொல்ல முடியல. இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எழுதி பாருங்கள், நான் பரலோகத்தில் இவ்வளோ நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியுமா. வேதம் சொல்லுகிறது பரலோகத்தில் பொக்கிஷத்தை நீ என்ன செய், சேர்த்து வை, பூமியில் சேர்த்து வைக்காத. அது எங்கே எல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிடுமா, திருடிட்டு போயிடுவான். கல்லை வந்து என்ன செஞ்சுட்டுவான், எடுத்துகிட்டு போயிடுவான். அப்படி எல்லாம் இங்கே இருக்கிற பூச்சி பூண்டை அரிச்சிட்டு போயிடுவான். நீங்கள் சேர்த்து வைக்காத, பரலோகத்தில் சேர்த்து வைன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்மளால் கணக்கு சொல்ல முடியுமா, நான் பரலோகத்தில் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடம் ஆகுறது. உங்களால் சொல்ல முடியுமா, நான் எத்தனை பேருக்கு என் சபை மூலமாய் நான் இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி என் சபையில் இருக்கவங்களுக்கு நான் இது ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அது செஞ்சுருக்கேன், இது செஞ்சுருக்கேன், நான் சொல்ல முடியுமா. ஒவ்வொரு நாள் தூங்கி முடிச்சு இன்றைக்கி நான் படுக்கைக்கு போகிறேன், எப்பா நான் இன்றைக்கி இந்த ஒரு ஆளுக்கு பாவம்ப்பா நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்ப்பா, நான் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தேன்ப்பா, இவங்களுக்கு நான் வழியில் போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன், இவர் ஒரே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கார், ஒரு பெட்ஷீட் கூட இல்லை, அந்த தாத்தாவுக்கு நான் ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுத்தேன்ப்பா. நம்ம சொல்லியிருக்கிறோமா. நன்மை செய்கிறவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருடைய வருகையில் இருப்பாங்க. அதனால் நம்ம நன்மை செய்ய சோர்ந்து போகக்கூடாது. நம்மளுக்கு ஒருத்தர் தீமை செஞ்சால் கூட அவனுக்கு நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்ய பழகணும். தீமை செஞ்சால் கூட நம்மலாம் டக்குன்னு நம்மளுக்குன்னா என்னைக்கு இப்படி சொன்னாலாம் இவன் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். அப்படி தான் நம்முடைய சிந்தை போய் கொண்டு இருக்கிறது. அப்படி இல்லை, உங்களுக்கு ஒருத்தர் தீமை செய்ய நினச்சா கூட அவனுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதே தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம ரொம்ப கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், சவுல் பெலிஸ்தியனை பின்தொடர்ந்து போய் அவன் வருகிறான்னு தெரிஞ்சு தான் போகிறான். ஆனால் வர்ற வழியிலே அவன் உன்னை கேள்விப்படுறான், சவுல் தாவீது எங்கே இருக்கா, என்கேதி வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு கேள்விப்பட்ட உடனே தாவீதை கொல்லதுக்கு 3000 பேரை திரட்டிக்கிட்டு சவுல் ராஜா வருகிறார். ஆனால் ஒரு கெபியில் தான் தாவீது என்ன ஒளிஞ்சிருக்கிறார். அங்கே தான் வந்து அவர் என்ன செய்கிறாராம், மலஜாதி கழிக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பைபிளில். போய் அங்கே போய் இருக்கிறானா, தாவீது பார்த்துட்டார் சவுலை. தாவீது யாருக்கு பயந்து தான் ஒளிஞ்சிட்ருக்கிறாரு, சவுலுக்கு பயந்து தான் ஒளிஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் கையில் கொடுத்த போது கூட தாவீது சவுல் மேலே கை என்ன செய்யலை, வைக்கலை. ஆனால் அவ்வளோ தீமை செய்தவன். தாவீதை கொல்லணும் அப்படின்னு துரத்திட்டு வந்த அந்த சவுலு கூட தாவீது நன்மை தான் செஞ்சான். அதனால பாருங்கள், அவன் நன்மையை சுதந்தரித்து கொண்டான். பாருங்கள், அந்த சவுல் வந்து அவன் எந்திரிச்சு போகும்போது தாவீது ராஜா வந்து பேசுகிறாரு.
நீ கர்த்தர் கையில் கொடுத்தும் நான் கை வைக்கல. அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உங்களை ராஜா வச்சுருக்கிறாரு. நான் எப்படி உங்கள் மேலே கை வைக்க முடியும்னு சொன்ன உடனே நான் உனக்கு எவ்வளோ தீமை செஞ்சுருக்கிறேன், ஆனாலும் நீ என்ன இந்த நேரத்தில் என்ன நீ என்ன செஞ்சுருக்கலாம், கொன்று போட்டிருக்கலாமே. ஆனால் நீ என்னை விட்டபடினால ஓன் ஆட்சி ஓன் சிங்காசனம் நிலைப்படும் அப்படின்னு சவுலே தாவீதை வாழ்த்திட்டு போயிட்டாருங்க. அந்த இடத்துல எதிரிட்டே இருந்தே அவன் வாயிலிருந்தே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவன் தாவீது. அந்த இடத்த நீங்கள் வாசித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு செகண்ட் போதும், ஆனால் அவன் அதை செய்யலை பாருங்கள். 3000 பேரோட கொல்ல வந்தவன்ட்ட அவன்கிட்டேருந்தே ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டவன் தாவீது. இன்றைக்கி நன்மை செய்கிறதுனால நம்மளுக்கே தெரியாது நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சுருப்போம், சுதந்திரிச்சு வச்சுருப்போம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நன்மை செய்கிறதுல என்ன செய்யுங்க, ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்புள்ளவர்களாக இருங்க. நன்மை செய்கிறதுல உங்கள் கை சோர்ந்து போக வேண்டாம். எப்போல்லாம் எங்கெல்லாம் எந்த இடத்துலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நன்மை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷமாக இருக்கும். ரகசிய வருகையில் நன்மை செய்கிறவர்கள் என்ன செய்வார், அதான் பொக்கிஷம். அதாவது தூக்க தான் கர்த்தர் வருகிறார். தன்னுடைய பிள்ளைகளை எடுக்க தான் ரகசிய வரையில் அவர் வருகிறார். தன்னுடைய பிள்ளைங்க முடிவு வரை இந்த நிலைத்து நிற்குங்க, சபைக்குள்ளே நிலைச்சிருக்கிற பிள்ளைங்க, நன்மை செய்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள்ளே தனக்குள்ளே பாட அனுபவிச்சுட்டு இந்த உலகத்தில் துக்கத்தையும் கண்ணீரையும் அனுபவிச்சுட்டு இருக்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் அவர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். ஏன்னா அந்திகிறிஸ்து காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்க அவர் விரும்பலை. அதனால் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்போ ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற பிள்ளைங்க நிமித்தமாக இந்த உபத்திரவத்தின் நாட்கள் என்ன செய்யுமா, குறைக்கப்படும் கூட கர்த்தர் சொல்லி இருக்கிற. அப்புறங்க நம்ம ஜெபம் பண்ணி எப்போதும் ஜெபம் பண்ணி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும். அப்படின்னா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க பிள்ளைங்களை கர்த்தருடைய வருகையில் நிச்சயமாக நிச்சயமாக இருப்பாங்க. நம்ம ஜெபத்தை தடுக்கிறதான் சாத்தானுடைய பெரிய தந்திரமாக வச்சுருக்கிறான். ஜெபிக்க விட மாட்டான். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜெபிக்க முடியாது. வீட்டில் இருந்தால் ஜெபிக்க முடியாது. நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தவங்க கூட இடையில சொல்கிறாங்க, என்னால் ஜெபிக்க முடியல பாஸ்டர். இப்போனா என்ன பிசாசு ஜெபிக்கிறதுக்கு என்ன விட மாட்டேங்கிறான். ஒரு பெரிய ஒரு ஜெபத்தை தடுப்பதே அவனுடைய பெரிய ஒரு இதாக வேலையாக அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறனால ஜெபிக்கணும். வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற உங்கள் வீட்டில் தனி அறையில் ஜெபிக்கிறவன் தான் சபைக்குள்ளே ஜெபிக்க முடியும். வீட்டுக்குள்ளே வேதம் வாசிக்கிற ஒரு மனுஷன் தான் சபையில் வேதம் வாசிப்பான். வீட்டில் பாட்டு பாடி ஆராதிக்கிறவன் தான் சபையில் பாட்டு பாடி ஆராதிக்க முடியும். நம்ம வீட்டில் நம்ம தனியாக ஒன்றும் செய்யாமல் நம்ம பொது இடத்துல செய்ய முடியாது. அதாவது அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட மாட்டான், அப்படி தானே? அதனால் நம்ம தனி ஜெபம் நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ நம்முடைய ஜெபத்தை நம்ம என்ன செய்ய விட்டுறக்கூடாது. கடைசி நாட்களில் ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யணும், அதிகப்படுங்க, ஜெபிங்க. ரெண்டாவது, விழித்திருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம விழித்திருக்கணுமாம். உற்சாகத்தோடு எதை செஞ்சாலும் ஏசப்பாவுக்கா, எதை செஞ்சாலும் நம்ம இருதயம் இருமாப்பாக ஆகக்கூடாது. ஒரு மாதிரியாக பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நம்ம கொடுக்கணும். பெரியவங்க சபை உங்கள் எல்லார் வீடுகளையும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, வாலிபர்கள் இருக்காங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு முன்பதாக ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு பெற்றோர் முன்மாதிரியாக இருக்க காரியங்கள் எல்லாத்துலேயும் கேள்விப்படாமல் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா மொபைல் பார்க்குறாங்க, நாங்களும் மொபைல் பார்க்குறோம். அது என்னன்னு தெரியாமே செய்யுது. நீங்கள் பயில் படித்து காமிங்களா, உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக பயில் படிக்கும். நீங்கள் நல்லா ஜோம் பண்ணி காமிங்களா, உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக ஜோம் பண்ணுவாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நம்ம தடை பண்ணிடக்கூடாது எங்கள் பேருன்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் பிள்ளை முதிர் வயது மட்டும் சபையில் இருப்பான், சபையை விட்டு வழங்க மாட்டான். நீங்கள் கர்த்தருக்காக இது கர்த்தருக்காக செய்யணும்னு கொடுத்து பாருங்களேன், உங்களை விட பல மடங்கு உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்காக விதைப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பரலோகத்தில் சேர்க்குறீங்களோ இல்லையோ உங்கள் பிள்ளைங்க நிறைய பரலோகத்தில் சேர்த்து வைப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன். அப்போ நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏழாவது, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். பாருங்க, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளிந்து போவாது. அவர் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நம்மளுக்கு நேராக வருதுன்னா அதை அலட்சியமாக என்ன செஞ்சுட்டு போயிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணுமா, கவனமாக நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம், கர்த்தருடைய வருகையில் நம்ம இருக்கலாம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு கவனம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், சபை இருக்கணும். லூக்கா 21:34 அதான் சொல்லுது, உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌலீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் இது ஒரு கன்னியை போல வரும். ஏசப்பா சொல்லியிருக்கார், ஒரு கன்னி போல அந்த நாள் வருமா, ஒரு கன்னி போல. அப்போ என்ன செய்யணும், கர்த்தர் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னா இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கணும், இவ்வளோ பேசினல்ல, இவ்வளோ காரியங்கள் சொல்லிட்டு வந்தோம்ல, இதெல்லாம் குறித்து நம்ம அலட்சியமாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இவங்களுக்கு வேலை இல்லை, ஏதோ கர்த்தரை தரிசனம் காமிச்சாரா,
நம்ம இதை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அலட்சியம் பாராட்டிட்டு என்ன செய்யக்கூடாது, பெயரக்கூடாது. ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல நான் சொல்கிறேன். எரேமியா தீர்க்கன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை பற்றி ஒரு தரிசனத்தை அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அந்த தீர்க்க தரிசனம் அந்த 2-3 பக்கம் வாசித்தோடனே அவனுக்கு இவன் என்ன நம்மளை குறித்து இப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி அலட்சியம் பாராட்டி அவன் கையில் இருந்த சூறு கத்தி எடுத்து அந்த புத்தகத்தை கிழித்து எரிச்சிட்டான் அந்த ராஜா. ஆனால் பாருங்கள், பாபிலோனுக்கு சிறையாய் அவன் கொண்டு போகப்பட்டான். எரேமியா வாயிலேருந்து என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை போட்டாரோ அந்த வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். அப்போ ஏசப்பா வாயிலேருந்து என்ன வார்த்தை வந்துச்சோ அது நிச்சயமாக நிறைவேறும், அது நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் நம்ம இதை குறித்து அலட்சியமாக இருந்து போயிடக்கூடாது. நம்மளே நாமே நிதானிச்சு என்ன செய்யணும் பார்க்கணும். ரெண்டாவது சபைக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டில் சொன்னேன், சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடக்கூடாது. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. நிறைய பேர் விட்டுட்டு போயிருக்கலாம், போகிறவனெல்லாம் தன்னுடைய சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. நம்ம அது அவர்களை போல இருந்து விடக்கூடாது. நாளானது சபிவித்து வருகிறதென்று நம்ம கவனித்து என்ன செய்யணுமா, சபையை விட்டு பிரியாதபடிக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல வேண்டும். இனி யாராட்டு நம்ம சபையில் ஞானஸ்தானம் எடுத்து வராமல் இருக்கவங்களை பார்த்தா, ஏன் நீ வரலான்னு எப்படி ரகசிய வருகைக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். கர்த்தர் வந்துடுவார், அதனால் சபைக்குள்ளே இருங்க, அடங்கிருங்கன்னு என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். புத்தி சொல்லணுமா. அப்போ நம்ம என்ன செய்யணும், சபைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இங்கே தான் நான் கொண்டு வந்தேன், சபையை விட்டு பிரிக்கிறவர்கள். உபாகமம் 13:6-7 இதை குறித்து சொல்லியிருக்குது. சபைக்கு ஆராதனைக்கு தடையாக வந்து நிற்பாங்க. மனைவி வேண்டாங்க, நம்ம அங்கே போகலாம், பிள்ளைக்கு வர்றான், டேடி இன்றைக்கி தான் டேடி எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க, எங்களை அங்கே கூட்டிகிட்டு போங்க, அங்கே அந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கு, இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்குது. உறவினர் சொல்லுவான், தாய் தகப்பன்னு சொல்லுவாங்க, இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. பரிசுத்த குலைச்சலாக நம்ம மாற்றிடக்கூடாது. அப்போ சபையில் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். 9வது, தீட்டு உள்ளவைகளும் அருவருப்பானவைகளும் அவருடைய ரகசிய வருகைக்குள்ளே போக முடியாது. இன்றைக்கி அது நிறைய இருக்குது. இன்றைக்கி அந்த காலத்தில் நம்ம என்ன இருக்கிறோம், தீட்டு உள்ளவைகள், வேசித்தன, பாவம், பொய், பெண்ணை பெண் திருமணம் செய்வது, ஆணை ஆண் திருமணம் செய்வது, இவங்களை யாரும் ரகசிய வரைக்குள்ளே போக மாட்டாங்க. நச்சுக்கோங்க. அடுத்தவனை மனைவியை பார்க்குற கண்ணால் பார்த்தாலே தப்புன்னு சொல்லிட்டாங்க. பெண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. எல்லாம் கர்த்தர் போஸ்கோ சட்டம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. பைபிள் என்றைக்கே போட்டுருச்சு போஸ்கோவை. அப்போ என்ன கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய வருகையில் ரகசிய வருகையில் மிக்கணும்னா நம்ம இந்த கர்த்தர் அருவருக்கப்பட்ட இந்த காரியங்களாம் நம்ம என்ன செய்யணும், உதறி தள்ளணும். இதுக்கெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். சூரியனையும் சந்திரனையும் வான சேனைகளை வழங்குறவர்கள் யாரும் ரகசிய வருகைக்குள்ளே போக முடியாது. உபாகமம் 17:7 அதான் சொல்லுது, பழுதானவைகளை படைக்கிறவன். தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நீங்கள் எதை கொடுத்தாலும் நேர்த்தியானதை செம்மையானதை கொண்டு வந்து கொடுங்க. பழுதானவைகளை படைக்கிறவன். தீட்டானதை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. உடன்படிக்கை மீறுகிறவர்கள், இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, உடன்படிக்கை மீறுறது. ஞானஸ்தான உடன்படிக்கை மீறி இஷ்டத்துக்கு போயிட்டு எப்போ வரலாம். அவங்களாம் கர்த்தருடைய ரகசிய வருகைக்குள்ளே நிற்க முடியாது. பொய் உதடு பாருங்கள், நீதிமொழிகள் 6:16 சொல்லுவார், பொய் நாவு ரத்த சிந்துற கை, அடுத்தவங்க குரமாக பொய் சாச்சு. ஈஸியாக யாருக்குமே போயிட்டு திருப்பலாம் சொல்லிடாதீங்க, பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. நலமானதையும் பேசாமல் நான் அமைதியாக இருந்தேன், தாவீது சொல்கிறது போல் அமைதியாக இருந்துடணும். ஏன்னா சில காரியத்தில் பின்ன முந்திக்கிட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. தீங்கு செய்ய விரைந்தோடுகிற கால், அபத்தம் பேச விரைந்தோடு பொய் நாவு, இதெல்லாம் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு சில குடும்பத்தில் நடக்கும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இவங்கெல்லாம் எங்கே போய் இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். அதனால தான் சொல்லியிருக்கு நீதிமொழிகளை வெளிப்படுத்தல் 21:27 நான் பேசிகிட்டு இருக்கிறது. லாஸ்ட் இதோடு முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவர். 27 லாஸ்ட், தீட்டுள்ளவைகளும் அருவருப்பானவைகளும் அவைக்குள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள். பாருங்க, அப்போ தீட்டான காரியங்கள் எதுவும் நம்மளுக்குள்ளே என்ன செய்யக்கூட இருக்குது. இதெல்லாம் அந்த விக்கிரக ஆராதனை சொன்னேன். சூரியனை சிலவங்க வணங்குவாங்க, சந்திரனை வணங்குவாங்க, மந்திரவாதி, குறிச்சொல்லுதல், மந்திர ஆலோசனை, இதுட்டெல்லாம் போகிறவங்க யாரும் கர்த்தருடைய ரகசிய வருகைக்குள்ளே என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைங்கள், வாலிப பிள்ளைங்க சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யணும், அமையணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு தான் காத்திருக்கணும். இதுதான் கர்த்தருக்கு நம்ம பரிசுத்தமாய் நம்ம காத்து கொள்ளுகிறது. அப்போ அவருடைய ரகசிய வருகை இருக்குமானால், அவருடைய வருகை
அதிக சபியமாக இருக்கிறபடினால் அவருடைய வருகைக்குள்ளே நம்ம போகணும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், காத்து நம்மளை கவனமாய் நம்மளை என்ன செய்யணும், காத்து கொள்ளும் போது அவருடைய வருகை இருந்தால் இன்றைக்கி கூட நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், அவருடைய வருகையில் இருப்போம். ஜெபம் பண்ணணும். அப்பா நான் எந்தெந்த காரியத்திலலாம் நான் தவறி இருக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு மன்னிச்சு அப்பா அதிலெல்லாம் என் தன்னை சீர்படுத்தி கொள்ள, சரி பண்ணி கொள்ள அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. எல்லாம் முழங்கால் படியில்லாமா அவருடைய ரகசிய வருகைக்கு நாம் இருக்கணும். நான் இருக்கணும்ப்பா கேளுங்க. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு கேளுங்க ஏசப்பாட்ட. அப்பா நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களோட கூட இருக்கணும்ப்பா, என் சபை உங்களோட கூட இருக்கணும்ப்பா, சபையில் யாரும் என்ன செய்யக்கூடாது, கைவிடப்பட்டுறக்கூடாது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா எங்கள் அப்பா கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது, எங்கள் அம்மா கைவிடப்படக்கூடாது, என் தம்பி கைவிடப்படக்கூடாது, என் அக்கா கைவிடப்படக்கூடாது, என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா தகப்பன நம்முடைய வருகையில் அப்பா இருக்கணும்ப்பா. அப்பா தகப்பன எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சபை தன்னை காத்து கொள்ளணும்ப்பா. அப்பா உங்கள் ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள்ள அப்பா எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்ப்பா. கிறிஸ்துவுக்குள்ள எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்மை செய்கிறதுக்கு அப்பா நாங்கள் கவனமாக இருக்கணும்ப்பா. நன்மை செய்ய அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே தீட்டுள்ளவைகள் அருவருப்பானவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தகப்பனே. அப்பா பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள சபைக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் எப்போது ஆயத்தமாய் இருக்க, நாங்கள் ஜெபத்தில் விழித்திருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம்ப்பா, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். திருச்சபையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்படியே சபைக்கு வந்து வராமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஞானஸ்நானம் எடுத்து அந்த உடன்படிக்கையில் நிலையில்லாமல் நிலைத்திருக்காமல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்பா நீங்க சந்திச்சு கொண்டு வந்துருங்கப்பா. என் சபையில் இருக்க ஒரு பிள்ளைங்க கூட அப்பா இந்த திருச்சபையில் அப்பா ஞானஸ்நானம் பெற்ற ஒரு பிள்ளைங்க கூட அப்பா தகப்பனே உடைய வருகையில் கைவிடப்பட்டு போயிட கூடாது தகப்பனே. நீங்க கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா நீங்க சந்திங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் தகப்பனே.